ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் நவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு எந்த மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கஸ்டமர் வந்துட்டு நமக்கு கொடுத்த ப்ளவுஸ் வந்துட்டு இந்த தான். ஸோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற நெட் சாரீ தான் இந்த சாரீ. ஸோ அதோட ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஃப்ளோரல் டிசைன் இருக்குது. தென் ஸ்லீவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்குறாங்க சில்வர் ஜாரியில். இப்போ நிறைய வந்துட்டு ஃப்ளார்ஸ் வந்துட்டு கலர் கலராக வந்து இருக்குது. அவங்க நமக்கு கொடுத்த அளவு ப்ளவுஸ் வந்துட்டு இந்த அளவு ப்ளவுஸ் தான். ஸோ இது வந்துட்டு ஹாஃப் ஸ்லீவாக இருக்குது. நமக்கு அவங்க 3/4 ஸ்லீவ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க நமக்கு இந்த லைனிங் கிளாத் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதோட அளவு எவ்வளோ இருந்தது அப்படின்னா 80 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 3/4 ப்ளவுஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் நமக்கு 1 மீட்டர் கிளாத் வந்துட்டு தேவைப்படும். ஸோ அவங்க நமக்கு 80 பாயிண்ட் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டை கடையில் வாங்கிட்டு சொன்னேன். ஸோ கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்கை ப்ளூன்னு சொல்லியிருந்தேன், அவங்க இந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவும் மோஸ்ட்லி மேட்சாக தான் இருக்குது. ஸோ இந்த கலரை விட ஸோ வாங்க இப்போ கட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஹாஃப் ஸ்லீவ் கொடுத்து ஃபுல் ஸ்லீவ் கட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு அதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்டில் இருப்பீங்க. ஸோ வாங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்துட்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வந்துட்டு நான் திருப்பி கடையில் வாங்கின கிளாத்து. இதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஒரு பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன், ஆனால் 10 இன்ச் அளவு நம்ம வாங்கினாலே போதுமானது. ஸோ கிளாத்தை நம்ம எப்பவும் போல் ஸ்லீவ் கட்டிங்க்கு 4 வந்து மடித்து போட்டிருக்கேன். ஸோ மடிப்பு பகுதி நம்ம பக்கமாகவும் ஆப்போசிட்டில் ஓப்பன் சைடு தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு பேட்டர்ன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வரைய போகிறது ஸ்லீவ் பேட்டர்ன். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ண இருந்தால் போதும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் வந்துட்டு லைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதோட ஸ்லீவோட ஹைட்டு வந்துட்டு நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஹாஃப் ஸ்லீவு. இதோட லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5 இன்ச் இருக்குது. ஸோ இந்த 5 இன்ச் கூட நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்லேருந்து 5 இன்ச் வரைக்கும் கூட்டிக்கோங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் கொடுத்தவங்க வந்துட்டு ஹைட்டாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 10 இன்ச் வரைக்குமே ஹைட் வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா 3/4 ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக ஃபிட்டிங்காக அந்த பிளேஸில் மேட்ச் ஆகிரும். இல்லை அவங்க குட்டையாக இருக்காங்க அப்படின்னா 9 இன்ச் வைங்க போதும். ஸோ நான் இவங்க வந்து 9 இன்ச் தான் வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு விடுறேன். ஸோ லென்த் வந்து ஸ்லீவோட லென்த் 9.5 இன்ச் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 9.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸ் சேர்த்து தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஹார்ம் ஹோலோட அளவு எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இடம் மார்க்கிங்லேருந்து அவங்களோட ப்ளவுஸ் அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதையும் ஒன் டைம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைட்டு நம்ம ஹைட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த ஹைட். ஸோ இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன், இந்த மாதிரி 2 லைன் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம எக்ஸஸாக கொடுத்த அளவு. இதுதான் இப்போ நம்ம கையில் இருக்கிற ப்ளவுஸோட அளவு. ஸோ அப்போ நம்ம இந்த அளவை அப்படியே இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அளவு ப்ளவுஸை எப்போவுமே வச்சு கட் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி பேக் பார்ட் வந்துட்டு நம்ம கிளாத் மேலேயும் ஃப்ரண்ட் வந்துட்டு நம்ம மேலே இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க. அதாவது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வைங்க. ஸோ இது நம்ம சொல்லியிருந்தோம் ரெடி அளவு சொல்லி ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணி அதிலிருந்து நம்ம ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த அளவுகளை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுதான் ஆம்ஹோல் அளவு. இங்கே கரெக்டாக பிடிச்சி இங்கேருந்து இந்த ஆம்ஹோல் அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத
இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நமக்கு இப்போ இந்த மார்க்கிங் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணியோ இல்லை ஃப்ரீ ஹேண்டாவோ நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் ஆம்ஹோல் ஸ்கேலு. பிகினர்ஸ்க்கு இந்த ஸ்கேல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்லீவ் பாட்டை நீங்கள் வரையும் போது இந்த ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அது கிடைக்கும். அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்தால் ஓகே, பட் இந்த இடம் வந்து நமக்கு நல்லா வளைவாக வரணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டும் ஓரளவு மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு அவ்வளோதான். நமக்கு பார்த்திங்களா கரெக்டாக அழகாக நீட்டாக வந்துட்டு அந்த ஆம் ரவுண்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த லைன் தான் குறிக்கணும், அதாவது ஸ்லீவோட அகலம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 5.5 இன்ச் இருக்குது. ஸோ இதை விட 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் தான் இங்கே கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு அளவு ப்ளவுஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே 5.5 விட 5.25 மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம லூஸாக இருந்தாலும் கஸ்டமர் வரும்போது அவங்க கையில் கொடுத்து போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதை தான் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட் லைனில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து வேர் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளோ லூசஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கேர்வாக தான் ஜாயின் பண்ணணும். ஸோ லைட்டாக கேர்வாக நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற சுருக்கம் வந்துட்டு வராது. ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி கட் பண்ண நீங்கள் பழகிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் போடும்போது இந்த இடத்துல லூஸ் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்து இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம கொடுத்தது வந்து ரெடி அளவு. இதுக்கு கீழே ஒரு 1.5 இன்ச் ஒரு ஸ்கேல் அளவு மார்க்கிங் வந்து கீழே விட்டாச்சு. கொடுத்துட்டு நம்ம இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிக்கிடுவோம். ஸ்டிச் பண்ணும்போது இங்கேருந்து 1.5 இன்ச் கேப் கொடுத்து இதுக்கு நேரம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கனக்குள்ள கிளாத் இல்லை, அதனால் நான் இந்த இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணாமல் கொஞ்சம் குழிவாக கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதே மார்க்கிங்க இதிலேருந்து 1.5 இன்ச் தள்ளி இங்கே மார்க் பண்ணி இதிலேருந்து இதில் லைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு ஸ்லீவ் பார்ட் வந்துட்டு ரெடி ஆகிருச்சு. நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளாத் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மெயின் கிளாத்லாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எப்போவுமே இது கட் பண்ணுங்கள். குழிவு கட் பண்ணுறது எப்போவுமே மெயின் கிளாத்தில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாற்றி ஸ்டிச் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம நீட்டாக இப்போ வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்துட்டு போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ஹாஃப் ஹேண்ட் ஸ்லீவாக ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவாக மாற்றி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நம்ம நவி லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாயால் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.